இஸ்லாமியர்கள் வணங்குவதற்கான இடத்தை நான் தீர்மானித்து விட்டேன். பண்டிகையின் பொழுது உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான உகந்த இடம் இதுதான். இது உங்கள் குடியிருப்புக்கு அருகாமையில் உள்ளது. நன்றி மகாராணி அவர்களே. தங்களின் இந்த உதவியை இஸ்லாமியர்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். பாரத தேசத்தில் இருக்கும் அனைத்து ராஜ்யத்திலும் உங்களை போன்ற ஒருவர் இருந்தால் நம் நாடே அமைதி நாடாக இருக்கும். நமது மகாராணியார் துர்கா தேவிக்கு இணையானவர்கள். ஒருபுறமோ தீயவர்களை அவர்கள் துவம்சம் செய்கிறார்கள், மறுபுறமோ நம்பினோரை காப்பாற்றும் தெய்வமாக திகழ்கிறார்கள். நமது மகாராணியார் தாயின் வடிவம். தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மை சேனாதிபதி. நமது மகாராணி அவர்கள் எங்கும் எதிலும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. இந்துக்களின் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாட அளித்த செல்வத்தைப் போலவே இஸ்லாமியர்களுக்கும் பண்டிகையை கொண்டாட அளித்துள்ளார்கள். ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய அனைத்து குணங்களும் மகாராணியாரிடம் உள்ளது. அவரின் ஒவ்வொரு செயலிலும் கருணை தெரிகிறது. உண்மைதான் சேனாதிபதி அவர்களே. அதனால்தான் ஆங்கிலேயர்களின் பார்வையில் ஜான்சி உயர்ந்து நிற்கிறது. அந்த ஆங்கிலேயர்கள் எத்தகைய முயற்சி செய்தாலும் நமது ஜான்சி தேசத்திற்கு இறைவனின் அருள் பூரணமாக உள்ளது. ஜான்சி மக்கள் இதுவரையில் ஒற்றுமையாக உள்ளோம். இனி வரும் காலங்களிலும் அப்படியே இருப்போம். அவங்கள நான் ஒற்றுமையா இருக்க விட மாட்டேன். ஜான்சி பத்தி எரியும். ஹிந்து முஸ்லிம்களுக்குள்ள கலவரத்தை எப்படி தூண்டுறது? இப்போ அது மட்டும்தான் புரியல. அற்புதமான ஆலோசனை தோன்றுகிறது நெல்சன் அவர்களே. சொல்ல பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் பண்டிகை கொண்டாடி வந்த இடம் தற்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே அங்கு இனி வேண்டுதல்கள் நடக்காது. அதற்காக மகாராணியார் வேறொரு இடத்தை கொடுத்துள்ளார். வேண்டுதல்களும் அங்குதான் நடக்கும். புரிஞ்சு. நாம செய்ய வேண்டியது இதுதான். இது நமக்கு சாதகமா பயன்படுத்தி ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸுக்கும் மத்தியில கலவரத்தை உண்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணி ஆகுது. ஆஹா, அற்புதம்! அருகாமையில் இருக்கும் இடத்தில் அன்னை சரஸ்வதி உதித்துள்ளாள். இதன் பொருள் என்னவென்று தெரிகிறதா? நம் அன்னைக்கான ஆலயத்தை அவ்விடத்திலேயே அமைக்க கூறுகிறார். அன்னை சரஸ்வதி தேவி மதிகட்ட இந்த தேசத்து மக்களை கதிகலங்க செய்ய அந்த ஆங்கிலேயர்களால் மட்டுமே முடியும். இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய கோயிலையே கட்டணும். அதுக்கு வாய்ப்பில்லை தேவனே. இங்க நம்மளால பூஜை பண்ணவே முடியாது. இப்ப நீ என்ன சொன்ன? நீ அதை தடுத்து நிறுத்துவியா? நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். ஆனா இஸ்லாமியர்கள் வழிபடுறதுக்காக மகாராணி அவர்கள் இந்த இடத்தை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்தை பிடிக்கிறதுக்குள்ள நாம இந்த முடிவை மாற்றி ஆகணும். மகாராணி கிட்ட போய் முறையிடுவோம். வாங்க. மகாராணியார் அவர்கள் பூஜையில் இருக்கிறார்கள். பூஜை முடிய சற்று நேரமாகும். ஆகையால் தாங்கள் அனைவரும் சென்று விட்டு பிறகு வாருங்கள். தேவனே, சீக்கிரம் வாங்க. இஸ்லாமியர்கள் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுட்டாங்க. இந்த நிலத்தை மகாராணி அவர்கள் எங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்காக எங்களிடம் அளித்துள்ளார்கள். எங்களால இந்த இடத்தை கொடுக்க முடியாதுங்க. இங்க அன்னை சரஸ்வதி பூமியில இருந்து உதிச்சிருக்காங்க. அன்னை சரஸ்வதி தேவி மகாராணியார் கருணையோட எங்களுக்கு கொடுத்த நிலத்தை எங்க கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்களா? நீங்க கொடுக்க மாட்டோம். விட மாட்டேயா. அமைதியா இருங்க. விட்டு கொடுக்க முடியாது. பொறுமையா பேசுங்க. உங்கள் அம்பு குறி தவறாமல் தாக்கிவிட்டது நெல்சன் அவர்களே. இந்த பிளாரி இந்தியன்ஸ் மத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள பத்தி மட்டும் தான் கவலைப்படுறாங்க. அவங்க மதத்துக்காக என்ன வேணாலும் செய்யறாங்க. அதனாலதான் அவங்கள ஏமாத்தி ஆட்சி செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கு. சார், ஆர்மிக்காக உணவு பொருள் வாங்க போறேன். சரி பா. Thank you for helping me. நான் ஆர்டினரியா இப்பவே ஜான்சிக்கு போய் பிரிட்டிஷர்ஸோட பிளான் என்னங்கறத சொல்ல போறேன். மகாராணி அவர்களே, பூஜை நிறைவடைந்து விட்டது. நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது முதல்ல இன்னொன்னு கேளுங்க. நெல்சன் ஜான்சியோட அமைதியை ஸ்பாயில் பண்றதுக்காக ரொம்ப பெரிய கலவரத்தை பிளான் பண்ணிருக்காரு. முஸ்லிம்ஸ் அவங்க ப்ரே பண்றதுக்காக நீங்க எந்த லொகேஷனை கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல கோடஸ் சரஸ்வதியோட ஸ்டாச்சுவை வைக்க சொல்லி உங்க ஆளுங்க கிட்ட சொல்லிருக்காரு. அப்படி சொல்றதுனால ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ்க்கு நடுவுல பெரிய வாரே ஸ்டார்ட் ஆயிடும்.